உத்தரப்பிரதேச தலைவர் தமிழ்நாடு நல சங்கம் புதிய தமிழகத்தினுடைய கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கல் போதை பொருள் கல் தீங்கானது கள்ளச்சாராயம் கல்லுக்கு அனுமதி கிடைத்துவிட்டால் கள்ளச்சாராயத்துக்கு அனுமதி கிடைத்துவிடும் நாடு சீரழிந்துவிடும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாகவும் பனை தொழிலாளர்கள் சார்பாகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் தமிழ்நாடு நாடார் சங்க சார்பாகவும் பனை தொழிலாளர் சங்க சார்பாகவும் அவரை டெபாசிட்டியை இலக்கு செய்வதற்கு நாங்கள் போராடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். வர 15ஆம் தேதி சீமான் தூத்துக்குடியில கல்லை இறக்கி குடிக்கக்கூடிய போராட்டம் நடத்தணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அதை அனுமதிக்க கூடாது. கல்லும் ஒரு வகையான மதுபானம் தான், அதை குடிச்சாலும் போதை ஏறும், அதுல உடலுக்கு நல்ல விஷயங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, அதனால இதை நிச்சயமா அனுமதிக்க கூடாது அப்படின்னு புதிய கட்சி சார்பாக தலைவர் டாக்டர் ஐயா ஒரு அறிக்கை விட்டாங்க. அதுக்கு தான் நம்மளால இப்ப பேசுனது. முத்து ரமேஷ் நாடார கல்லு கூடாதுன்னு ஒரு கட்சி தலைவர் அறிக்கை கொடுத்தா இதில் நாடார் சங்கம் ஏன் வருது? நாடார் சங்கம் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன கல்லு இருக்கிறது நாடார்களுடைய தொழிலா? நாடார்களின் தொழிலே அதுதானா? அப்படி ஒருவேளை தொழிலே அதுவாக இருந்தாலும் 2025 கல் இறக்குறதுங்கிறது முறையா? ஏன்னா ஏதோ நாடார் சமூகத்திற்கு எதிராக இந்த அறிக்கையை கொடுத்தது போல நாடார் சங்கம்ங்கிற பேர்ல இவர் பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? இது என்ன அடிப்படை? அது கர்ம வீரர் காமராஜர் நாடார் சமூகத்தில் பிறந்தவர் தான். அவர் காலத்தில் இங்கு கல்லு புழக்கத்தில் இருந்ததா? என்னது இது தற்கொலைத்தனமான வாதம்? கல்லு கூடாதுன்னா அது போதைப் பொருள் கூடாது, அது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுடைய நிலைப்பாடு, அதை தெரிவிக்கிறார். இது சாதி எங்க இருந்து வருது? அந்த சாதி ஒரு காலத்தில் என்னென்னவோ பெரிய ஒடுக்குமுறைகளை கடந்து இன்னைக்கு தான் வணிகத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு இன்னைக்கு சமூக தளத்துல ஒரு நல்ல அங்கீகாரம் பெற்ற சமூகமாக வளர்ந்து நிக்குது. மீண்டும் அந்த சமூகத்தை முழுக்க சீரழிக்கணுமா? அந்த சமூகம் கல்லூரிக்கு பிடிக்கணுமா? கடைகள் எல்லாம் அடைச்சிட்டு கல்லூரிக்கு போற மாணவர்களை, பள்ளிக்கூடம் போற மாணவர்களை மீண்டும் கார்ல அந்த பெல்ட்டை கட்டிட்டு பணமேற மாரி கல்லு இறக்க சொல்றாரு அவரு ரமேஷ் முத்து நாடாரு. இதான் நாடார்களின் குலப்பெருமையா? என்ன பழங்குது இது? இந்நேரம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கண்டிச்சிருக்கணும். இதுல புதிய கட்சி போட்டியிடுற பகுதியில நாடார் சங்கம் போய் யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது. எத்தனை தொகுதியில போய் இப்படி பண்ணிட முடியும்? அதாவது கல்லு இறக்கி கல்லை வித்து பொழைச்சோம் ஒரு காலத்துல, அதனால அதுக்கு எதிராக பேசக்கூடியவருக்கு எதிராக நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னா, கல்லை குடிச்சதுனால, கல்லு புழக்கத்துல இருந்ததுனால, கல்லு உற்பத்தி செஞ்சு நீங்கள் வித்ததால் அதை குடிச்சு நிலத்தை இழந்த, வளத்தை இழந்த, உடல் நலத்தை இழந்த, குடும்பத்தை இழந்த, பிள்ளைகளை இழந்த, இந்த மாதிரி எல்லாத்தையும் இழந்த ஒரு சமூகம் இருக்குல்ல தேவேந்திர குல வேளாளர் சமூகம். அவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் போட்டியிடுற தொகுதியில எல்லாம் போய் இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணா, ஏன் நாடார்களின் கடைகள்ல இனிமேல் பொருளே வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு முடிவெடுத்துட்டா, இதெல்லாம் ஆறறிவு ஜீவன் பேசக்கூடிய பேச்சாது. கல்லு குடிச்சா போதை ஏறும், போதை பொருளுக்கு எதிராக இருக்கக்கூடியது புதிய கட்சி. அந்த அடிப்படையில இதற்கு எதிராக தலைவர் அவர்கள் அறிக்கை கொடுக்கிறார். இது வாழ்வாதாரமான பொருளா கல்லு காட்சி விற்கிறது? பட்டச்சாராயம் காட்சி விற்கிறது தான் பலருடைய வாழ்வாதாரமாக இருந்தது. அதை திறந்துட முடியுமா? அதை அனுமதிச்சிட முடியுமா? களவு தொழில் செய்யறதும் வழிப்பறி செய்யறதும் கூட தான் பலருடைய வாழ்வாதாரமாக இருந்தது. இன்னைக்கும் கூட சிலருக்கு இருக்குது. அதை அனுமதிச்சிட முடியுமா? இதெல்லாம் வளர்ந்து வர சமூக தளத்தில் இதுதான் ஒரு சமூகத்தினுடைய பெயர்ல சங்கம் வச்சு நடத்துவதனுடைய பணியா? இந்த மாதிரி பிற்போக்குத்தனங்களை சாதியின் பெயரால் ஒரு சமூகத்துக்குள்ள விதைக்கக்கூடாது. இதை அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள், அந்த சமூகத்தை சேர்ந்த பெரியவர்கள் அந்த சமூகத்தின் பெயரால் நல்ல நோக்கத்தோட, நான் டிபார்ட்மெண்ட் சொல்றா நீ மளிகை கடை வைடா, நான் மளிகை கடை வச்சா நீ பிடி கடை வைடா அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை வழிநடத்தணும்னு நினைக்கிறவங்க, நாணய சங்கம் வச்சிருக்கிறவங்க, இந்த சமூகத்தை எவ்வளவோ நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு போராடிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமா பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கண்டிச்சு வைக்கணும். இந்த மாதிரி சமூக தளத்துல ஒரு சமூகத்தின் பெயரை கெடுக்கிறது, ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் கல்லு இருக்கிறது, சாராயம் விற்கிறது கொண்டு விடுறதுக்கு பேர் தான் இதா? இந்த 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 இத்தனாவது நூற்றாண்டுல எவ்வளவு தூரம் மாறி போய் அந்த கல்லு கூடாது, அந்த போதை பழக்கம் கூடாது, அந்த போதை பழக்கத்தால் பல இழப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எந்த வகையான போதையும் இருக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு போராடிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒரு சமூகத்தின் அடையாளத்தில் இந்த சமூகத்துக்கு எதிராக பேசுவது போல சித்தரிச்சு இந்த சமூக இளைஞர்கள்ட்ட செய்தியை பரப்பி ஏதோ ஒரு சமூகத்தினுடைய பொருள் போல, ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் போல கொண்டு கல்லு, அது போதைப் பொருளை கொண்டு நிப்பாட்டுறது ஒரு சமூகத்துக்கு ஒரு போதைப் பொருள் அடையாளமாக இருக்கலாமா? கர்ம வீரர் காமராஜர் பிறந்த சமூகம், இன்னும் எத்தனையோ பல நல்ல அறிஞர் பெருமக்களை கொண்டிருக்கக்கூடிய சமூகம், இன்னைக்கு கடின உழைப்பால் மட்டுமே தங்களுக்கு இருந்த தீண்டாமை, தங்களுக்கு இருந்த ஒடுக்குமுறை, தங்களுக்கு இருந்த சமூக பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை அப்படின்னு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இன்னைக்கு தங்களுடைய உழைப்பால் மட்டும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சமூகம்.
இன்னைக்கு அந்த சமூகத்தினுடைய அடையாளமாக கல்லை ஒரு போதைப் பொருளை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? பைத்தியகாரத்தனம்.